Welcome students, welcome viewers. This is 8th standard bridge course module in English. In this session, we are going to learn day 6 D's of comparison. In previous sessions, we learned 5 days evaluation grammar. In this session, நாம வந்து இப்போ D's of comparison பத்தி நாம் பார்க்க போறோம். முதல்ல very beginning adjective பத்தி பார்க்க போறோம். adjectiveனா என்ன? அது உங்களுக்கு தெரியும். adjective அப்படின்றது பார்த்தோம்னா describing words. ஏற்கனவே பார்த்துருக்கோம். adjective அப்படின்றது ஒரு நவுனை டிஸ்கிரைப் பண்ணக்கூடிய ஒரு வேர்டு adjective. இப்போ அதனுடைய பேசிஸ்லாம் என்ன செய்கிறோம்? D's of comparison பார்க்க போகிறோம். இப்போ now describe moon. மூனை பற்றி நம்ம வந்து டிஸ்கிரைப் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த மூன் அப்படின்றது ஓகேவா ஒரு திங் அப்படின்னா அது என்ன எப்படிலாம் டிஸ்கிரைப் பண்ணலாம், அது எப்படிலாம் விவரிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா பாருங்க, the moon is bright in the night. the moon is bright in the night. அப்போ bright அப்படின்றது adjective. அப்போ என்ன சொல்லணும், நம்ம அதை bright moon அப்படின்னுவோம். அது மட்டும் இல்லை, வேற என்ன சொல்லலாம், huge moon. huge moon சொல்லுவோம், பெரிய huge அப்படின்றது. then full moon. ஓகே, full moon, cold moon, grey moon. இதெல்லாம் பார்த்தோம்னா இந்த bright, huge, full, cold, grey இதெல்லாம் என்னதெல்லாம், இதெல்லாம் வந்து adjectiveன்னு சொல்லுவோம் நம்ம. ஓகே, இப்போ adjectiveன்றது புரியணும் நமக்கு. இப்போ அந்த adjective வச்சுக்கிட்டு நம்ம எப்படி கம்பேர் பண்ணுவோம் பார்ப்போமா? Students, an adjective is a describing word and gives more information about a noun. இப்போ adjective பற்றி எல்லாமே பார்த்துருக்கோம். இங்கே ஸ்மால் டெஃபினிஷன் அவ்வளோதான். ஓகே, adjectives is in 3 forms. 3 வகையாக பிரிக்கலாம். என்னன்னு பாருங்க. 1 positive degree, 2 comparative degree, 3 superlative degree. ரெகுலர் adjectives, நம்ம adjectives வந்து பார்த்தோம்னா வேர்டை இதில் ரெகுலர் இர்ரெகுலர் பிரிக்கலாம். ரெகுலர் அப்படின்றது எந்த சேஞ்சும் ஆகாது. பாசிட்டிவ், கம்பேரிட்டிவ், சூப்பர்லேட்டிவ்ல என்ன பார்த்தோம்னா பிக் அப்படின்றது பிக்கர், பிக்கஸ்ட், லாங்கு, லாங்கர், லாங்கஸ்ட், க்ளோஸ், க்ளோசர், க்ளோசஸ்ட். இது வந்து பார்த்தோம்னா ரெகுலர். இன்னும் நிறைய இருக்கு, ஒரு சிம்பிள் சாம்பிள் தான் கொடுத்துருக்கோம். இர்ரெகுலர் அதே இப்போ நிறைய இருக்கு, ஒரு 3 பார்ப்போம். பாசிட்டிவ் பாருங்க, பாசிட்டிவ், கம்பேரிட்டிவ், சூப்பர்லேட்டிவ். லிட்டில், லெஸ், லீஸ்ட். சேஞ்ச் ஆயிருக்கா? லிட்டில் அப்படியே வரல, லிட்டில் லெஸ் ஆயிருக்கு, லெஸ் லீஸ்ட் ஆயிருக்கு. மூன்று நிலையில மாறுபாட்டு இருக்கு. மாறுபட்டு இருக்கா? மச், மோர், மோஸ்ட், குட், பெட்டர், பெஸ்ட். இது வந்து இர்ரெகுலர் அட்ஜெக்டிவ்ஸ். இன்னொன்று அப்படின்னா ரெகுலரில் இன்னொன்று இருக்கு. என்ன அப்படின்னா லாங் வேர்டாக இருந்தால் 1 or 2, 3 சிலபிள் இருந்தது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பியூட்டிஃபுல். பியூட்டிஃபுல்ன்றது லாங் வேர்டு, 3 சிலபிள் இருக்கிற வேர்டு. ஓகே, அது பார்த்தோம்னா மோர் பியூட்டிஃபுல், மோஸ்ட் பியூட்டிஃபுல். இம்பார்ட்டன்ட், more important and most important. Honest, more honest, most honest. ஓகே, இப்போ ஆக்டிவ் 2 பாருங்க, கம்பேரிங் ஒன்லி 2. இப்போ நம்ம வந்து ரூல்ஸ்க்கு வருவோம். ரூபா இஸ் டால். ரூபா இஸ் டால். நீகா இஸ் வெரி டால். அப்போ ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது நமக்கு எந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ் வருது பாருங்க. நீகா இஸ் டாலர் தென் ரூபா. ஓகே, ரூபாவோட நீகா உயரமா இருக்கா அப்படின்னு சொல்றதுக்காக கம்பேரிட்டிவ் சொல்றோம். என்ன சொல்றோம்? நீகா இஸ் டாலர் தென் ரூபா. ஓகே, இதுவே வந்து ரூபா இஸ் நாட் சோ டால் ஆஸ் நீகா. ரூபா நீகாவை விட உயரம் இல்லை. பாருங்க, சென்டென்ஸ் மாறி இருக்கா? ப்ராப்பர் ஒன்று மாறி இருக்கா? கம்பேரிட்டிவ்ல நீகான்றது ஃபர்ஸ்ட், ரூபான்றது செகண்ட் வந்து லாஸ்ட் வந்திருக்கு. இதுவே பாசிட்டிவ் சொல்லும் பொழுது இந்த ப்ராப்பர் நோன் மாற்றிக்கணும். ரூபா முதல்ல வரணும், நீகா அப்புறம் வரணும். சென்டென்ஸ் நெகட்டிவாக வந்துடும். சென்டென்ஸ் நெகட்டிவ், நாட் வந்துருக்கு இல்லையா? ரூபா இஸ் நாட் சோ டால் ஆஸ் நீகா. அப்போ கம்பேரிட்டிவ்ல பாருங்க டாலர் இருக்கு, பாசிட்டிவ்ல ஆஸ் டால், சோ டாலஸ், ஆஸ் டாலஸ் இல்லை சோ டாலஸ் வரும் பாசிட்டிவ்ல. இதே வெரி இம்பார்ட்டன்ட். அதே போல நவ் லெட் அஸ் ஹேவ் எ லுக். இன்னொன்று பாருங்க. நரேஷ் இஸ் சாஃப்ட், உமா இஸ் ஆல்சோ சாஃப்ட். 2 பேரும் ஒரே மாதிரி இருக்காங்க. அதனால ஒருத்தரை விட்டு ஒருத்தர் அதிகமாக இருக்க முடியாது, குறைவாகவும் இருக்க முடியாது, ஈக்குவலாக இருக்காங்க இல்லையா? அப்போ ஸோ உமா இஸ் நாட் சாஃப்டர் தேன் நரேஷ். ஏன்னா உமா வந்து நரேஷை விட அதிகம் சொல்ல முடியாது. அப்போ ஈக்குவலாக இருக்காங்க இல்லையா? எப்படி வரும் பாருங்க. நரேஷ் இஸ் ஆஸ் சாஃப்ட் ஆஸ் உமா. ஓகே, இது வந்து பார்த்தோம்னா பாசிட்டிவ்ல வந்து எப்படி இருக்கு? பாசிட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னா பாசிட்டிவ் சென்டென்ஸ் வந்துருக்கு. கம்பேரிட்டிவ்ல நெகட்டிவ் வந்திருக்கு.
நாட் சாஃப்டர் அப்படின்றது நெகட்டிவ் வந்திருக்கு. ஆனால் இங்கே பாருங்க பாசிட்டிவ்ல நெகட்டிவ் சென்டென்ஸ் வந்திருக்கு, கம்பேரிட்டிவ்ல பாசிட்டிவ் சென்டென்ஸ் வந்திருக்கு. நேர்மறைன்னு சொல்லுவாங்க. கம்பேரிட்டிவ்ல நேர்மறை வாக்கியமும் பாசிட்டிவ்ல எதிர்மறை வாக்கியம் வந்திருக்குது. இங்கே வந்து பார்த்தோம்னா ரெண்டு ஈக்குவலாக இருக்கும்போது கம்பேரிட்டிவ்ல எதிர்மறை வாக்கியமும் பாசிட்டிவ்ல நேர்மறை வாக்கியமும் வந்திருக்கு. ஓகேவா? இது என்ன அப்படின்னா இங்கே பார்க்கும் பொழுது கம்பேரிட்டிவ்ல எப்படி வரும், பாசிட்டிவ் எப்படி வரும் புரிஞ்சுக்கணும் நீங்கள். கம்பேரிட்டிவ்ல வந்து பார்த்தீங்கன்னா தேன் வரும், இம்பார்ட்டன்ட் தேன். இதில் ஆஸ் வரும். அப்போ அட்ஜெக்டிவ் மாறி இருக்கு. இதில் டாலர் அண்ட் அட்ஜெக்டிவ் வரும், இதில் டாலர் அட்ஜெக்டிவ் வரும், இல்லை சாஃப்டர். ஓகே, நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி 3 பாருங்க. கம்பேரிங் ஒன் வித் மோர் தென் 2. ஓகே, முதல்ல 2 மட்டும் பார்த்தோம். ஒன்றுக்கு மேலே கம்பேர் பண்ண எப்படி, 2க்கு மேலே கம்பேர் பண்ண எப்படி, இதுக்கு நேட் மெத்தட்னு சொல்லுவோம். NAT நேட் மெத்தட். பாருங்க எக்ஸாம்பிள் பாருங்க. நேட் அப்படின்றது N ஃபார் நோ அதர், A ஃபார் எனி அதர், T ஃபார் TH த. There are many boys in the class. Among them, Sujit is very tall. Now the teacher calls the boy in front of the class and explains as follows. எப்படி எக்ஸ்பிளைன் பண்றாங்க பாருங்க. Sujit is the tallest boy in the class. கிளாஸ்லேயே அதிகமாக வருமாறு சுஜித் தான். இது சூப்பர்லேட் டிகிரி. இது த இம்பார்ட்டன்ட். இதில் சுஜித் இஸ் டாலர் தேன் எனி அதர் பாய் இன் த கிளாஸ். மற்ற பாயை விட சுஜித் தான் டாலராக இருக்கான். ஓகேவா? இதில் என்ன பாருங்க, எனி அதர் வந்துருக்குதுல. இதில் கம்பேர் டிகிரி எனி அதர் இம்பார்ட்டன்ட். அதே போல் நோ அதர் பாய் இந்த கிளாஸ் இஸ் ஆஸ் டால் அஸ் சுஜித். சுஜித்தை போல ஈக்குவலாக எந்த பசங்களும் இல்லை. சுஜித்தை போல உயரமா எந்த பசங்களுமே நோ அதர் யாருமே இல்லை அப்படின்றது. ஓகேவா? இதில் இம்பார்ட்டன்ட் பாசிட்டிவ்ல இம்பார்ட்டன்ட் நோ அதர். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா இதில் சூப்பர்லேட்டிவ்ல த டாலஸ்ட்ன்றது வெரி இம்பார்ட்டன்ட் வேர்டு. கம்பேரிட்டிவ்ல டாலர் தேன் எனி அதர். பாசிட்டிவ் டிகிரியில் நோ அதர் இம்பார்ட்டன்ட் தான், ஆஸ் டாலஸ். இதெல்லாம் வந்து ஒரு கீவேர்டு போல. சரி, இது என்னன்னு சொல்லணும் நம்ம, நேட் மெத்தட். எப்படி நேட் மெத்தடு பாருங்க. நேட் மெத்தட் எப்படி, நோ அதர், N ஃபார் நோ அதர், A ஃபார் எனி அதர், தி ஃபார் TH, தி இருக்குல்ல டி இல்லையா, தி. இப்போ மூணும் என்ன டிகிரி அது, நோ அதர் பாசிட்டிவ் டிகிரி, எனி அதர் கம்பேரிட்டிவ், தான் வந்து சூப்பர்லேட்டிவ். ஓகே, இதை நல்லா புரிஞ்சுக்கிங்க. NATன்றதை மறக்காதீங்க. N வந்தா A வரும், A வந்தா T வரும், T வந்தா N வரும். இந்த மூணுக்குள்ள மாறி வரும். நோ அதர், எனி அதர், த நோ அதர், எனி அதர். இது மூணும் வந்து நீங்கள் கம்பேர் பண்ணி நீங்கள் என்ன செய்யலாம், சென்டென்ஸை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணலாம், மாற்றலாம், சேஞ்ச் பண்ணலாம். ஓகேவா? அடுத்தது பாருங்க, ஆக்டிவிட்டி 4. கம்பேரிங் ஒன் வித் மோர் தென் 2. முதல்ல ஒன்னோட ஒன்று கம்பேர் பண்ணோம், இன்னொன்று ரெண்டோட அதிகமாக கம்பேர் பண்ணணும், ரெண்டு விட அதிகமாக கம்பேர் பண்ணணும். இப்போ என்ன, மோர் தென் 2 இன்னும் அதிகமாக. பட் தே ஹேவ் சேம் குவாலிட்டிஸ் ஆர் குவான்டிட்டிவ், ஈக்குவலாக இருக்கும். இப்போது ஒரு கிளாஸில் சுஜித் அப்படின்ற ஹைட்டாக இருந்தான். இது என்ன மெத்தட்னா, அவனை போல இன்னும் சிலர் ஹைட்டாக இருப்பாங்க. ஒரே ஒருத்தன் ஹைட்டாக இருந்தான், ஆனால் இப்போ என்ன அப்படின்னா அவனை போல இன்னும் சிலர் ஒயிட்டாக இருக்காங்க. அப்போ என்ன சொல்லுவோம் பாருங்க. எக்ஸாம்பிள், வெரி ஃபியூ கேர்ள்ஸ் இன் த கிளாஸ் ஆர் ஆஸ் டால் அஸ் பிரியா. ஸோ பிரியாவை போல இன்னும் சில கேர்ள்ஸ் இருக்காங்கன்னு அர்த்தம். பிரியா மட்டுமே டாலா இல்லை, இன்னும் இருக்காங்க. இது வந்து என்ன டிகிரி, பாசிட்டிவ் டிகிரி. ஓகேவா? இதில் வெரி ஃபியூ இம்பார்ட்டன்ட். பிரியா இஸ் ஒன் ஆஃப் த டாலஸ்ட் கேர்ள்ஸ் இன் த கிளாஸ். இருக்கிற டாலஸ்ட் கேர்ள்ஸ்லேயே பிரியாவும் ஒன்று. இருக்கிற எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை டாலஸ்ட் கேர்ள்ஸில் பிரியாவும் ஒருத்தி. ஓகேவா? இதில் வந்து சூப்பர் டிகிரி என்னது, ஒன் ஆஃப், வெரி இம்பார்ட்டன்ட். பிரியா இஸ் டாலர் தேன் மெனி அதர் கேர்ள்ஸ் இன் த கிளாஸ். மெனி அதர் கேர்ள், பல பேர் கேர்ள்ஸ் இருக்காங்க, அதில் பிரியாவும் டாலராக இருக்கா. என்ன இம்பார்ட்டன்ட் இதில், கம்பேர் டிகிரி. இது இம்பார்ட்டன்ட் மெனி அதர். ஓகேவா? அதாவது பார்த்தீங்கன்னா வெரி ஃபியூ அப்படி வந்தால் பாசிட்டிவ் டிகிரி, ஒன் ஆஃப் த டாலஸ்ட் கேர்ள்ஸ் வந்தால் சூப்பர் டிகிரி, தேன் மெனி அதர் அப்படி வந்ததுன்னா கம்பேர் டிகிரி. ஓகேவா? அப்போது நம்ம வந்து இதை VOM, ஓம் மெத்தட்னு சொல்லுவோம். ஓ மெத்தட், VOM மெத்தட். வின்றது என்னது, வெரி ஃபியூ. ஓ அப்படின்றது ஒன் ஆஃப் த, எம் அப்படின்றது மெனி அதர். வெரி ஃபியூன்றது பாசிட்டிவ் டிகிரி, ஒன் ஆஃப் த சூப்பர்லேட்டிவ் டிகிரி, மெனி அதர் அப்படின்றது கம்பேர் டிகிரி. உங்களுக்கு புரிஞ்சுட்டு நினைக்கிறோம் இல்லையா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ பார்க்குறது நம்ம வந்து சில அட்ஜெக்டிவ்ஸுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இர்ரெகுலர் அட்ஜெக்டிவ்ஸ் பார்ப்போம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் அப்படின்றதுக்கு வந்து குட், பெட்டர், பெஸ்ட் ஏற்கனவே பார்த்துட்டோம். லிட்டில், லெஸ்ஸு, லிஸ்ட் ஏற்கனவே பார்த்துட்டோம். மச், மோர், மோஸ்ட் இதை வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, ஸ்டூடெண்ட்ஸ் ஆக்டிவில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ரெகுலர் அட்ஜெக்டிவ்ஸ் பாருங்கள், அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் ஆக்டிவிட்டியில் 25 கொடுத்துருக்காங்க. அந்த 25 பார்ப்போம் நம்ம. ஓகேவா? தின், தின்னோ, தின்னஸ்ட். ஹாட், ஹாட்டர், ஹாட்டஸ்ட். ஈஸி, ஈஸியர், ஈஸியஸ்ட். கைண்ட், கைண்டர், கைண்டஸ்ட். நைஸ், நைஸர், நைசஸ்ட். ப்ரௌடு, ப்ரௌடர், ப்ரௌடஸ்ட். ஸ்டூடெண்ட்ஸ் ஆக்டிவிட்டியுடைய கண்டினியூஸ் பார்க்க போகிறோம். இதுவே நம்ம வந்து ரெகுலர் ஆக்டிவிட்டி பார்க்க போகிறோம். ஓகேவா? அதில் பாருங்கள், விட்டி, விட்டியோ, விட்டியஸ்ட்.
calm, calmer, calmest, cool, cooler, coolest, lazy, lazier, laziest, angry, angrier, angriest, soft, softer, softest, brave, braver, bravest, happy, happier, happiest, மிஸ்டீரியஸ். இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இஎஸ் இருந்தது. இதில் வந்து சிங்கிள் அல்லது டபுள் வவல் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டீரியஸ் அப்படின்றது மல்டி வவல் அது மல்டி சிலபிள் இருக்குது. ஓகேவா? மல்டி சிலபிளில் பார்த்தீங்கன்னா மோர் சேர்ந்து வரும். மோர் மிஸ்டீரியஸ், மோஸ்ட் மிஸ்டீரியஸ், ஃபேன்சி, ஃபேன்சியர், மோர் ஃபேன்சி, ரெண்டுமே சொல்லலாம். ஃபேன்சியஸ்ட், மோர் ஃபேன்சி, மோஸ்ட் ஃபேன்சி, ஈகர், மோர் ஈகர், மோஸ்ட் ஈகர், polite, more polite, most polite, attractive, more attractive, most attractive, faithful, more faithful, most faithful, jealous, more jealous, most jealous, handsome, இதுவும் அதே போல தான். handsome, handsomer, more handsome, handsomest, most handsome, ரெண்டுமே சொல்லலாம். ஸ்டூடெண்ட்ஸ், இது வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிஸ் ஆஃப் கம்பேரிசனில் வந்து ஒன்று அட்ஜெக்டிவ் என்ன, டிஸ் ஆஃப் கம்பேரிசனில் எத்தனை டைப்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். அப்புறம் அந்த டிஸ் ஆஃப் கம்பேரிசனில் வந்து டைப்ஸ் எப்படி சேஞ்ச் பண்ணுறது, அது 3 மெத்தட்ஸ் பார்த்தோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து பாசிட்டிவ் கம்பேரிட்டிவ் மொத்தம் போட்டோம். செகண்ட் மெத்தட் வந்து நேட் மெத்தடு, அப்புறம் ஓ மெத்தட்லாம் பார்த்தோம் இல்லைங்களா? இப்போ நம்ம எவாலுவேஷனுக்கு போவோமா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ நம்ம எவாலுவேஷனுக்கு வருவோமா? நம்பர் 1 பாருங்க. ரோஸ் இஸ் மோர் பியூட்டிஃபுல் தேன் மெனி அதர் ஃப்ளவர்ஸ். இது கம்பேரிட்டிவ் இருக்கு. என்ன மெத்தடு? மெனி அதர் மெத்தட். அப்போ விஓஎம் மெத்தட். இது சூப்பர்லேட்டிவ் மாற்றலாம், பாசிட்டிவ் மாற்றலாம். பாசிட்டிவ் மாற்றணும்னா வெரி ஃபீன் போடணும். சூப்பர்லேட்டிவ் மாற்றணும்னா ஒன் ஆஃப்னு போடணும். ஓகேவா? என்ன மெத்தட் கேட்டிருக்காங்க? சூப்பர்லேட்டிவ் கேட்டிருக்காங்க. அப்போ ரோஸ் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் ஃப்ளவர்ஸ். இந்த மோர் பியூட்டிஃபுல் அப்படின்றது மோஸ்ட் பியூட்டிஃபுல்லாக மாறும். மெனி அதர் கேன்சல் பண்ணிடுறோம். ஓகேவா? அதுக்கு என்ன செய்கிறோம்? ஒன் ஆஃப் தான் போடுறோம். அப்போ ரோஸ் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் ஃப்ளவர்ஸ். செகண்ட் பாருங்க. ஷீ இஸ் நாட் சோ இன்டெலிஜென்ட் ஆஸ் ரவி. இது பாசிட்டிவாக இருக்கு. சி, ரவி ரெண்டு பேருமே வந்து கேட்கறதுனால இது கம்பேரிட்டிவ் மாற்ற முடியும், சூப்பர்லேட்டிவ் மாற்ற முடியாது. அப்போ என்ன செய்யணும்? கம்பேரிட்டிவ் மாற்றும் போது என்ன கவனிக்கணும்? ஒன்று, இது நெகட்டிவ் இருக்குது, எதிர்மறை வாக்கியமாக இருக்குது. அப்போ நேர்மறை வாக்கியம் மாற்றணும். இன்டெலிஜென்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா எப்படி பியூட்டிஃபுல்ன்ற மாதிரி இன்டெலிஜென்ட் அப்படின்றது லாங் வேர்டு, அதனால இது மோர் இன்டெலிஜென்ட் மாற்றி ஆகணும். ஓகேவா? மாற்றுவோமா? ரவி இஸ் மோர் இன்டெலிஜென்ட் தேன் ஷீ, தேன் போட்டாகணும். இந்த ஷோ ஆஸ் எடுத்து தேன் போட்டாகணும். அப்போ ரவி இஸ் மோர் இன்டெலிஜென்ட் தேன் ஷீ. நெக்ஸ்ட் தேர்ட் பாருங்க. ரூபா இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் சிங்கர்ஸ் இன் த வேர்ல்டு. இங்க எஸ் சூப்பர்லேட்டிவ் இருக்கு. அப்ப கம்பேரிட்டிவ் மாத்தலாம், பாசிட்டிவ் மாத்தலாம். ஓகேவா? இதுவும் விஓஎம் மெத்தட். பாசிட்டிவ் மாத்திரம்னா வெரிஃபைன் போடணும், கம்பேரிட்டிவ் மாத்திரம்னா மெனி அதன் போடுறோம். ஓகே, என்ன கேட்டிருக்காங்க? பாசிட்டிவ் கேட்டிருக்காங்க. அப்ப வெரிஃபை போடுவோம். வெரிஃபியூ சிங்கர்ஸ் இன் த வேர்ல்டு ஆர் ஆஸ் குட் as ரூபா. இங்க பெஸ்ட் அப்படின்றது என்னவா இருக்கு? பெஸ்ட் சூப்பர்லேட்டிவ்ல இர்ரெகுலர் அட்ஜெக்டிவ் பெஸ்ட் வரும். அப்போ இங்க வந்து பாசிட்டிவ்ல குட் வரும், கம்பேரிட்டிவ்ல பெட்டர் வரும். அப்போ ஒன் ஆஃப் த அப்படின்றத எடுத்துடுறோம். சிங்கர்ஸ்ன்றது காமன் நவுன், ப்ராப்பர் நவுன் ரூபா. அப்போ சிங்கர்ஸ் காமன் நவுனுக்கு முன்னாடி வெரிஃபியூ போடுறோம். அப்போ வெரிஃபியூ சிங்கர்ஸ் இன் த வேர்ல்ட் ஆர் ஆஸ் குட் as ரூபா. ஓகே. ஃபோர்த் பாருங்க. மனாலி இஸ் த கூலஸ்ட் பிளேஸ் இன் இந்தியா. அப்போ மனாலி மட்டுமே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இது சூப்பர்லேட்டிவ் இருக்கு. ஓகேவா? இது வந்து பார்த்தோம்னா இது பாசிட்டிவா மாற்றலாம், கம்பேரிட்டிவ் மாற்றலாம். பாசிட்டிவ்னா நோ அதர் போடுறோம், கம்பேரிட்டிவ்னா எனிதர் போடுறோம். என்ன கேட்டிருக்காங்க? கம்பேரிட்டிவ் கேட்டிருக்காங்க. இப்போ மனாலி அப்படின்றது என்னது? பிளேஸ். மனாலின்றது ப்ராப்பர் நவுன், பிளேஸ் அப்படின்றது காமன் நவுன். இப்போ மனாலி இஸ் கூலர் தேன் எனி அதர் பிளேஸ் இன் இந்தியா. சப்ஜெக்ட் அப்படியே போட்டுக்கிறோம். த கூலஸ்ட் அப்படின்றது கூலர் தேன் மாற்றிக்கிறோம். த அப்படின்றது பார்த்தோம்னா சூப்பர்லேட்டிவ் உரிய ஒரு நவுன், ஒரு வேர்டு. ஓகேவா? த கூலஸ்ட் அப்படின்றது வரும், ஆர்டிகல் வரும். அப்போ நம்ம என்ன செய்யறோம்? கூலர் தேன் எனி அதர் பிளேஸ் இன் இந்தியா மாற்றிக்கிறோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் போவோமா? ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஃபிஃப்த் பாருங்க. கபூர் இஸ் ஆஸ் பாப்புலர் as கான். இங்க கபூரையும் கான் ரெண்டு பேரையும் கம்பேர் பண்றாங்க. பாஸ்ட்ல கொடுத்துருக்காங்க. அப்ப கம்பேரிட்டிவ் போடலாம். ஓகேவா? கான் கபூர் மாத்திக்கலாமா? அப்ப கான் இஸ் நாட் மோர் பாப்புலர் தேன் கபூர். ஏன் மோர் வருது? பாப்புலர் அப்படின்றது பாப்புலர் சிலபிள், மோர் தென் 2 சிலபிள் வேர்டு. அப்போ மோர் பாப்புலர் வரும். தேன் சேர்த்திக்கலாம், ஆஸ் எடுத்துருவோம். ஓகேவா? அப்ப கான் இஸ் நாட் மோர் பாப்புலர் தேன் கபூர். இங்க பார்த்தோம்னா இங்க வந்து இந்த கபூர் இஸ் ஆஸ் பாப்புலர் அப்படின்றது பார்த்தோம்னா நேர்மறை வாக்கியம், நாட் சேர்த்தி எதிர்மறை வாக்கியம் மாத்திக்கிறோம். ஓகே. 6th பாருங்க. எஸ்பி பாலசுப்ரமணியம் இஸ் பெட்டர் தேன் மெனி அதர் சிங்கர்ஸ்.
பாருங்க மெனி அதர் கொடுத்துருக்காங்க, மெனி அதர் கம்பேரிட்டிவ் கொடுத்துருக்காங்க. இது சூப்பர்லேட்டிவ் மாற்றலாம், பாசிட்டிவ் மாற்றலாம். இப்போ வந்து சூப்பர்லேட்டிவ் மாற்றணும்னா 1 ஆஃப் வரணும், பாசிட்டிவ் மாற்றணும்னா வெரி ஃபியூ வரணும். என்ன கேட்டிருக்காங்க? பாசிட்டிவ் கேட்டிருக்காங்க. இங்கே சிங்கர்ஸ் அப்படின்றது பார்த்தோம்னா சிங்கர்ஸ்ன்றது காமன் நோன், அதுக்கு முன்னாடி தான் வந்து வெரி ஃபியூ வரணும். இப்போ வெரி ஃபியூ சிங்கர்ஸ் ஆர் ஆஸ் குட் ஆஸ் எஸ்பி பாலசுப்ரமணியம். ஓகே, இதுக்கு முன்னாடி மாடல் பார்த்துருக்கோம், புரியும் நினைக்கிறேன். செவன்த்து போகிறோமா? செவன்த்தில் பாருங்க, தமிழ் இஸ் த ஓல்டஸ்ட் லாங்குவேஜ் இன் த வேர்ல்டு. இல்லை பாருங்க, இந்த ஓல்டஸ்ட் லாங்குவேஜ் அப்படின்றது ஒன்றா சொல்லுது. அப்போ என்ன மெத்தட்? மெத்தட் இருக்கு இல்லையா, என்ஓடி மெத்தட் இல்லையா? அப்போ வந்து சூப்பர்லேட்டிவ் கொடுத்துருக்காங்க. பாசிட்டிவ் மாற்றலாம், கம்பேரிட்டிவ் மாற்றலாம். பாசிட்டிவ் மாற்றணும் அப்படின்னா என்ன செய்யணும்? நோ அதர் போடுறோம். கம்பேரிட்டிவ்னா எனி அதர் போடுறோம். என்ன கேட்டிருக்காங்க? பாசிட்டிவ் கேட்டிருக்காங்க. அப்போ என்ன செய்யணும்? தமிழ் அப்படின்றது ப்ராப்பர் நோன், லாங்குவேஜ் அப்படின்றது காமன் நோன். ஓகேவா? அப்போ இதுக்கு முன்னாடி நோ அதர் போடுறோம். நோ அதர் லாங்குவேஜ் இன் த வேர்ல்டு இஸ் சோ ஓல்டஸ்ட் தமிழ். இந்த ஓல்டஸ்ட் இருக்கு இல்லையா, த ஆர்டிகல் எடுத்துடுறோம். ஓல்டஸ்ட் அப்படின்றது சூப்பர்லேட்டிவ் அப்படின்னா ஓல்டு இல்லையா, ஓல்டு அப்படின்றது பாஸ்ட் டிகிரி, ஸோ ஓல்டஸ்ட் மாற்றிக்கிறோம். அப்போ நோ அதர் லாங்குவேஜ் இன் த வேர்ல்டு இஸ் ஸோ ஓல்ட் ஆஸ் தமிழ். ஓகே, உங்களுக்கு புரியும் நினச்சிட்டு இருக்கேன். கண்டிப்பாக புரியும். நீங்கள் இந்த வீடியோ வந்து டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் தொடர்ந்து என்ன செய்யுங்க, நம்முடைய வீடியோ பாருங்கள். டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக போடுங்க. டவுட்டு கண்டிப்பாக வரும். அதுக்குரிய அப்படி போட்டிங்க அப்படின்னு நம்ம வந்து அந்த என்ன டவுட் இருக்கோ டவுட் நம்ம கிளாரிஃபை பண்ணிக்கலாம். மை ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் என்ன செய்றீங்க, நம்முடைய வாட்ஸ்அப்பில் நீங்கள் என்ன செய்றீங்க, கண்டிப்பாக வாட்ஸ்அப்பில் நீங்கள் போடணும். நீங்கள் சந்தேகம் நீங்கள் கேட்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ வியூவர்ஸ்.